ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜாய் டாபிள் சேனல்லேருந்து பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா இவங்க வீக்லி பண்ணுறது, ஏழை மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. அவங்க கொடுக்கும்போது அவங்களோட மனசில் ஒரு புன்னகை தெரியுது. இந்த உலகத்தில் எவ்வளோ அநியாயங்கள் அட்டூழியம் நடக்குது. அப்போ கூட உழைச்சி சாப்பிட்டு இதை உழைக்க முடியாமல் கைவிடப்பட்ட மக்களாக இருக்காங்க. இந்த கைவிடப்பட்ட மக்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி உதவி செய்ய ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லிங்க் என்னோட இன்னொரு லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன், சோஷியல் மீடியா லிங்க். அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணுங்க. பாவம் இங்கே பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பசியில் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சி பாருங்க, ஒரு வேளை சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எப்படி வாங்கணும்ட்டு. ஆக்சுவலி நம்மளும் வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் ஒரு நிமிஷம், ஒரு நொடியாவது இந்த மக்களுக்கு உதவி செய்யலாமே. பெருசாக ஒன்று குறைஞ்சி போக மாட்டோமே. ஒரு 20 ரூபா தான் இங்கே பிரிஞ்சு சாப்பாடு. அந்த 20 ரூபா கொடுத்துட்டு இந்த மக்களுக்கு அதை உதவி செய்யலாமே. அந்த மனசுல எவ்வளோ புண்ணாங்கி பாருங்க. அவங்க சந்தோஷப்படும் போது என் மனசு என்ன மீறி புல்லரிக்குது காய்ஸ். பாவம் காய்ஸ், அவங்க தயவு செய்து உதவி செய்யுங்க. என்னோட சோஷியல் மீடியா லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்னோட சேனலை வியூ பண்ணீங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க் வரும், இன்ஸ்டாகிராம் லிங்க் வரும். அதில் வந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பூரா பெருக்கு ஹெல்ப் பண்ணலாம், பணம் தான் கொடுங்க. பாவங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க, தந்தையால் கைவிடப்பட்டவங்க, வீட்டில் வந்து ஒதுக்கப்பட்டவங்க, வயசானதுனால பிச்சை எடுக்கிறாங்க. பட் நம்ம நாடு வந்து அவங்கள காப்பாற்றல. அட்லீஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸ்க்காக நான் கேட்குறேன், இவங்களை வந்து பார்த்து பண்ணுங்க, பார்ப்போம். நான் அவங்களை நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மனசு இறங்கி உதவிங்க நம்புகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவங்களுக்கு உதவி செய்யும் போது. இந்த பாட்டி பாருங்க வந்து எக்ஸ்ட்ரா சோறு இருந்தாக்கி நீங்கள் எவ்வளோ சோறுனா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் எடுத்து கொடுத்தேன். மக்களே, நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக உதவி செய்வீங்க நம்புகிறேன். இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணுங்க. இந்த பாட்டி பாருங்க, ஒரு பேக்கு தைக்கிறாங்க, ஒரு பேக்குக்கு 10 ரூபாமா. ஆனால் அது என்ன மொழி 10 தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஒரு சாப்பாடு மினிமம் 50 ரூபா 60 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இன்னொரு பாட்டி பாருங்க ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கெல்லாம். உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி இல்லை இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், பார்ப்போம். வருகிறேன், மீண்டும் சந்திப்போம்.